வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நடப்பாண்டில் மேலும் 4 கலைக்கல்லூரிகள். திருச்சியில் என்ஜினியரிங் கல்லூரி. சென்னையில் உலக செஸ் போட்டி. சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. சபாநாயகரை முற்றுகையிட்டு திமுகவினர் தர்ணா. 2 நாட்கள் சஸ்பெண்ட் செய்து தீர்மானம். மடத்தில் 3 சாமியார்கள் தீக்குளித்து உயிரிழப்பு. கர்நாடகாவில் பரபரப்பு. விரிவான செய்திகள். நடப்பாண்டில் மேலும் 4 அரசு கலைக்கல்லூரிகளும், திருச்சியில் அரசு பொறியியல் கல்லூரியும் துவங்கப்படும் என்றும், சென்னையில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு முதல்வர் ஜெயலலிதா விதி 110 கீழ் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். உயர்கல்வி தொடர்பான அறிக்கையில் நடப்பாண்டில் மேலும் 4 கலைக்கல்லூரிகளுடன் மொத்தம் 12 கலைக்கல்லூரிகளும், ஸ்ரீரங்கத்தில் பொறியியல் கல்லூரியும் துவக்கப்படும் என்றும் ஜெயலலிதா கூறினார். 2013-2014 கல்வி ஆண்டிலிருந்து மேலும் 8 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று நான் ஏற்கனவே அறிவித்திருந்தேன். இது தவிர மேலும் 4 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இந்த ஆண்டிலிருந்து துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மொத்தம் 12 கல்லூரிகள் இந்த ஆண்டு முதல் துவங்கப்படும். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு அரசு பொறியியல் கல்லூரியும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யாறில் ஒரு அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரியும் இந்த ஆண்டு முதல் துவங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு அறிக்கையில் 2013ஆம் ஆண்டுக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடத்தப்படும் என்றும், இதற்காக 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். உலக சதுரங்க கூட்டமைப்பின் வேண்டுகோளினை ஏற்று 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலக சதுரங்க வாகையர் போட்டியினை சென்னையில் நடத்த எனது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது என்பதையும், இதற்கென 29 கோடி ரூபாய் நிதியினை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்யும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டிகள் 5 முறை உலக வாகையர் பட்டம் சூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும், தற்போதைய உலக சதுரங்க வாகையருமான கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் தற்போதைய உலக தர வரிசையில் முதல் சதுரங்க வீரராகவும், ஃபிடே தர வரிசை பட்டியலில் இதுவரை உயர்ந்த அளவில் 2872 புள்ளிகள் பெற்று முன்னணியில் உள்ள நார்வே நாட்டைச் சேர்ந்த திரு மேக்னஸ் கால்சன் ஆகியோருக்கும் இடையே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் கீழ் உள்ள 4 மண்டல மையங்கள் மற்றும் உறுப்பு பொறியியல் கல்லூரிகளுக்கான உட்கட்டமைப்புக்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்துள்ளார். சபாநாயகரை முற்றுகையிட்டு தர்ணா செய்த திமுக எம்எல்ஏக்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டதுடன் 2 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தென்பெண்ணையாற்றின் குறுக்கே கர்நாடக அரசு கட்டுமான பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக சட்டசபையில் திங்களன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. உறுப்பினர்களின் உரைக்கு பின்னர் பொதுப்பணித்துறை அமைச்சர் KV ராமலிங்கம் பதிலளித்தார். அவர் பேசும்போது திங்களன்று நாளிதழில் வெளியான ஒரு செய்தியை குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர் பேச வாய்ப்பு கேட்டு சபாநாயகரை முற்றுகையிட்டனர். மானிய கோரிக்கை இருப்பதாக கூறிய சபாநாயகர் திமுகவினரை அமரும்படி கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து திமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டார். சட்டசபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட திமுகவினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது திமுகவையும் கட்சித் தலைவர் கருணாநிதியையும் அமைச்சர் ராமலிங்கம் விமர்சித்ததாகவும், தாங்கள் பதில் பேச அனுமதிக்கப்படவில்லை என்றும் கூறினர். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் சில தேவையற்ற சில சொற்களை, சில வார்த்தைகளை அவையிலே தொடர்ந்து அவர் பதிவு செய்து கொண்டிருந்தார். அமைச்சர் அவர்கள் பேசியதற்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சபாநாயகர் உறுதி தந்தார். எனவே அப்படி அனுமதி தராத காரணத்தால் தான் நாங்கள் தொடர்ந்து அவையில எங்களை பேச விடுங்கள், எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று நாங்கள் முழங்கிக் கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு அவைத் தலைவர் அவர்கள் அவையில் இருக்கக்கூடிய காவலர்களை அழைத்து எங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள்.
திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து அவை முன்னவர் பன்னீர்செல்வம் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்களை திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைக்கு சஸ்பெண்ட் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தார். உறுப்பினர்களின் குரல் ஓட்டெடுப்பின் மூலம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய சபாநாயகர் திமுகவினரை 2 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். முன்னதாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலுரை வழங்கிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ராமலிங்கம், கர்நாடக அரசு பெண்ணையாற்றின் தண்ணீரை திருப்புவதற்காக முகலூரில் கட்டுமான பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று அறிவித்தார். மடத்தில் 3 சாமியார்கள் தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பீதர் மாவட்டத்தில் உள்ள சௌலி கிராமத்தில் ஸ்ரீ ஞானேஸ்வர் அவதூத் மகராஜ் மடம் செயல்பட்டு வருகிறது. மடத்தில் துணை சாமியார்களாக இருந்த ஜெகநாத் சுவாமி, ஈரா ரெட்டி சுவாமி, பிரணவ் சுவாமி ஆகியோர் திங்களன்று அதிகாலை ஒரே நேரத்தில் தீக்குளித்ததாக போலீசுக்கு தகவல் வந்தது. மடத்துக்கு வெளியே குவிக்கப்பட்டிருந்த விறகுகளுக்குள் 3 சாமியார்களும் உட்கார்ந்து கொண்டு மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாக மடத்தில் இருந்தவர்கள் கூறினர். போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் வந்து எரிந்த விறகு கட்டைகளை அப்புறப்படுத்திய போது 3 சாமியார்களின் கருகிய சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. 3 சாமியார்கள் எழுதி வைத்திருந்த கடிதத்தை பார்த்த பிறகே அவர்கள் தீக்குளித்தது தெரிய வந்ததாக போலீசாரிடம் ஆசிரமவாசிகள் கூறினர். தங்களுக்கென்று சொந்தமோ பந்தமோ இந்த உலகத்தில் இல்லை என்றும், பிப்ரவரி மாதம் இறந்து போன மடத்தின் தலைவர் குரு ஞானேஸ்வர சுவாமிகளை காண தாங்கள் செல்வதாகவும் கடிதத்தில் சாமியார்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் சாமியார்கள் சாவில் மர்மம் இருப்பதாகவும், அது பற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டரை பல்வேறு கட்சித் தலைவர்களும் பொது அமைப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கரியமங்கலத்தில் உள்ள எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்திலிருந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோட்டூர் ஒன்றியம் கரியமங்கலம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் சார்பில் எண்ணெய் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போது எரிவாயு கசிவு ஏற்பட்டது. அதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டும் அந்த பகுதி முழுவதும் எரிவாயு பரவியது. இதனால் அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவத்தால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இப்படி முன்னறிவிப்பு இல்லாம, முன் பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாம, ஏதோ அரசாங்கத்துக்கு பெரிய வருவாய் ஈட்டுகிற ஒரே நடவடிக்கையாக பொதுமக்களையும் விவசாயத்தையும் பாதிக்கக்கூடிய இந்த திட்டங்கள் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை கூட திட்டமாக இது நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவரையிலும் இந்த பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இதையெல்லாம் மத்திய மாநில அரசுகள் உரிய ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த பகுதிகளில் இந்த பணிகளை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில், விளைநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இதை நிறைவேற்ற வேணும். இதைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டம் நிரவி பகுதியிலிருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு எரிவாயு கசிவை நிறுத்தும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தேனியில் முன்விரோதம் காரணமாக நடந்த மோதலில் 2 பேர் தீ வைத்து எரித்துக் கொல்லப்பட்டனர். கத்தி குத்துப்பட்ட 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அடுத்துள்ள கரிச்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன் மற்றும் கிருஷ்ணன். அப்பகுதியில் தனியாக இருந்த பெண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக இவர்கள் மீது மதிராஜா, சந்திரன் ஆகியோர் போலீசில் புகார் செய்தனர். இப்பிரச்சனையில் மணிகண்டன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையிலிருந்து வெளியில் வந்த இருவரும் முன் விரோதம் காரணமாக சந்திரன், மதிராஜா ஆகியோரை கத்தியால் சரமாரியாக குத்தினர். தடுக்க வந்தவர்களையும் தாக்கிவிட்டு தப்பி ஓடி ஒரு வீட்டுக்குள் பதுங்கினர். மணிகண்டன் மற்றும் கிருஷ்ணனை துரத்தி வந்த அப்பகுதியினர் அவர்கள் பதுங்கியிருந்த வீட்டிற்கு தீ வைத்தனர். இதில் மணிகண்டன் மற்றும் கிருஷ்ணன் இருவரும் தீயில் கருகி இறந்தனர். இதனால் அப்பகுதியில் கடும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்த 9 பேர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உடல் கருகி உயிரிழந்த இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கரிச்சிப்பட்டி பகுதியில் பதற்றம் நிலவியுள்ளதால் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளனர். 23 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையில் தமிழக அரசு அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தினர் பேரணி நடத்தினர். மேல்நிலை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் தர ஊதியம் 400 ரூபாயை அடிப்படை பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும். ஆட்குறைப்பு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கும் அடிப்படை ஊழியர்களுக்குமான ஒரே மாதிரியான தொழில் வரியை ரத்து செய்ய வேண்டும். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட
23 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் சார்பில் அதன் மாநில தலைவர் கணேசன் தலைமையில் சென்னையில் திங்களன்று ராஜரத்தினம் ஸ்டேடியத்திலிருந்து பேரணி நடைபெற்றது. மேல்நிலை பணியாளர்களுக்கு தமிழக அரசு 400 ரூபாய் தர ஊதியம் வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோல கீழ்நிலை பணியாற்றக்கூடிய அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்களுக்கு தர ஊதியம் 400 ரூபாய் வழங்க வேண்டும். தொழில் வரி மேல்நிலை பணியாளருக்கும் கீழ்நிலை பணியாளருக்கும் ஒரே மாதிரியாக பிடித்தம் செய்யப்படுகிறது. அதனை அவரவர் வாங்கும் சம்பளத்திற்கு ஏற்றவாறு தொழில் வரி பிடித்தம் செய்யப்பட வேண்டும். தமிழக அரசில் உள்ள அனைத்து துறைகளிலும் காலியாக இருக்கின்ற டி பிரிவு பணியிடங்களை வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். பேரணியில் 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர். தஞ்சை ரயில் நிலையத்தில் நடந்து வரும் சீரமைப்பு பணியால் ரயில் முன்பதிவு பயணிகள் பேருந்து மூலம் அழைத்து வரப்பட்டனர். தஞ்சை ரயில் நிலையத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் நடைமேடை மற்றும் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் மன்னார்குடியிலிருந்து தஞ்சை வழியாக சென்னை செல்லும் ரயில் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது. இதனிடையே தஞ்சையிலிருந்து இந்த ரயிலில் சென்னை செல்வதற்காக முன்பதிவு செய்த பயணிகள் அனைவரும் தஞ்சையிலிருந்து பேருந்து மூலம் நீடாமங்கலம் ரயில் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து ரயில் மூலம் சென்னை செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. இதேபோன்று கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்ல இருந்த பயணிகளும் பேருந்து மூலம் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். சென்னைக்கு போகிறது என் பொண்ணு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாப்புல. இப்போ அந்த ட்ரெயின் தண்டவாளம் ரிப்பேர் பண்ணுறதுனால பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீடாமங்கலம் அழைச்சிட்டு போகிறாங்க. இது நல்ல திட்டங்கள் நம்ம தஞ்சாவூருக்கு வருது. அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பஸ்ஸில் போய் நீடாமங்கலத்தில் ஏற போகிறோம். ரயில் நிலைய வளர்ச்சி திட்டத்தை கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்த பேருந்துகள் மூலம் பயணிகள் குறிப்பிட்ட ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதநீர் சீசன் துவங்கியதை அடுத்து பனை வெல்லம் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர், போச்சம்பள்ளி, செங்கம்பட்டி, திப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பனை மரங்கள் உள்ளன. பனை மரங்களை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிழைப்பு நடத்தி வருகின்றன. இந்த ஆண்டு பதநீர் சீசன் துவங்கியதை அடுத்து பனை ஏறும் தொழிலாளர்கள் பனை வெல்லம் உற்பத்தியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து கடுமையான வறட்சி நிலவி வருவதால் பனை மரங்களில் பதநீர் வடிவதும் குறைந்துள்ளது. அதனால் பனை வெல்லமும் குறைவான அளவில்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. தேவை அதிகரித்து உற்பத்தி குறைந்துள்ளதால் பனை வெல்லத்திற்கான விலையும் அதிகரித்துள்ளது. இதனால் பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒருபுறம் பனை வெல்லத்தின் விலை அதிகரித்திருந்தாலும் மறுபுறம் கடும் வறட்சியினால் பனை மரங்கள் காய்ந்து வருவதால் அதிகப்படியான பனை மரங்கள் வெட்டப்பட்டு செங்கல் சூளைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனால் தங்களது பிழைப்பு வருங்காலத்தில் கேள்விக்குறியாகிவிடும் என்று பனை தொழிலாளிகள் தெரிவித்தனர். அதாவது நாங்கள் பனைமரம் ஏற தொழிலாளர்கள். அதாவது வெல்லம் காய்ச்சி நாங்கள் பதநீர் இறக்கி வெல்லம் காய்ச்சி விற்பனைக்கு அனுப்புகிறோம். அதாவது நாங்கள் பாண்டி, மெட்ராஸு இதெல்லாம் அனுப்பிச்சி விட்றீங்க. நாங்கள் எங்களுக்கு இதை விட்டா தொழில் எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் ஒரு 30 வருஷமாக இந்த தொழில் தான் இருக்கிறீங்க. இதை விட்டா எங்களுக்கு வேறு எந்த விஷயமும் கிடையாது. அதனால் கவர்மெண்ட்டே எங்களுக்கு எந்த சலுகைகளோ ஒரு செலவு பண்ணிங்கனாக்கா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். பனை ஏறும் தொழிலாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கி வங்கி கடனுக்கு அரசு உதவி செய்வதோடு பனை பொருட்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பனை தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் வறட்சி பகுதிகளை மேம்படுத்த நிவாரண நிதியாக 25 கோடி ரூபாயை ஷீரடி சாய்பாபா கோயில் அறக்கட்டளை வழங்கியுள்ளது. ஷீரடி சாய்பாபா கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் ஏராளமான பணத்தை காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். இவ்வாண்டில் இப்பகுதியில் வறட்சி காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வறட்சி பாதித்த பகுதிகளுக்கு சாய்பாபா அறக்கட்டளை சார்பில் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் வறட்சி நிவாரண பணிகளுக்கு உதவும் வகையில் முதல்வரின் வறட்சி நிவாரண நிதிக்கு 25 கோடி ரூபாய் வழங்க சாய்பாபா அறக்கட்டளை முடிவு செய்துள்ளது. यानी हमारा जो प्रस्ताव था कि हम नगर डिस्ट्रिक्ट के लिए वाटर स्टोरेज टैंक्स देने का हमारा जो रेजोल्यूशन था, तो माननीय हाईकोर्ट ने उस पर ऐसा बताया है कि आप सिर्फ अहमदनगर डिस्ट्रिक्ट के बजाय पूरे महाराष्ट्र स्टेट के लिए आप डोनेट करो. இதற்கிடையே முதல்வர் பிருத்திவிராஜ் சௌகான் ஷீரடி கோயிலுக்கு தரிசனத்துக்கு வர திட்டமிட்டுள்ளார். அங்கு கட்டப்பட்டுள்ள சாய் ஆசிரமத்தை அவர் திறந்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது வறட்சி நிவாரண நிதி காசோலையை அவரிடம் கொடுக்க கோயில் அறக்கட்டளை திட்டமிட்டுள்ளது.
தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று சவரனுக்கு 104 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,136 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,767 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 55 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 51,660 ரூபாயாக இருந்தது. நெல்லை மாநகராட்சி குப்பை கிடங்கில் தீ பற்றி எரிவதால் சுற்றுவட்டார மக்கள் நச்சு புகையினால் பெரும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட மேலப்பாளையம், தச்சநல்லூர், பாளையங்கோட்டை ஆகிய பகுதிகளில் சேகரிக்கப்படும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் அனைத்தும் நெல்லை சங்கரன்கோவில் சாலையில் கோடகன் கால்வாயை ஒட்டியுள்ள பகுதியில் சேகரிக்கப்படுகிறது. பல ஏக்கர் பரப்பளவில் மலை போல் குவிந்துள்ள இந்த குப்பையில் அவ்வப்போது மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களே தீ வைத்து கொளுத்தி விடுகின்றனர். இதனால் வாரக்கணக்கில் குப்பைகள் எரிவதால் அப்பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு வாசிகள் புகை மூட்டத்தால் பெரும் பாதிப்பிற்குள்ளாகி உள்ளனர். இந்நிலையில் காற்றின் வேகத்தால் குப்பையில் ஏற்பட்டுள்ள தீ மலமளவென பற்றி எரிவதால் நெல்லை சங்கரன்கோவில் நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிப்படுகின்றனர். தீ வேகமாக பற்றி எரிவதை அடுத்து 2 தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வர தீவிரமாக போராடி வருகின்றன. மாநகராட்சி ஊழியர்களே அந்த குப்பைகள் நிறைஞ்ச உடனே திடீர்னு ஒரு நாள் தீயை கொளுத்தி விட்டுறாங்க. அதே போல இப்போ இன்னைக்கு தீயை கொளுத்தி புகை மூட்டம், மக்கள் மூச்சு திணறல், இது போன்ற பல்வேறு தொற்று நோய்கள் பரவுகிற அபாய நிலையில மக்கள் இருக்காங்க. இது தொடர்ந்து இப்படியே இருந்தால் இந்த பகுதி சுற்றுப்பட்டியில் உள்ள அனைத்து மக்களையும் திரட்டி மாநகராட்சி முன்னால மாபெரிய போராட்டத்தை நடத்துவோம்னு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்று சேகரிக்கப்படும் குப்பைகளை பயன்படுத்தி மின்சாரமோ அல்லது வேறு விதமான ஆற்றலுக்கோ பயன்படுத்த நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.